அதோட ஸ்டாப் பண்ண முடிச்சாங்க. ஆண்டவர் தான் என்னங்க விட்னஸா நிறுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்றாரு, நீங்கள் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். ஹல்லேலூயா. அவர் நல்லவர்ன்றதுக்கு நானும் ஒரு சாட்சி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸோ குட் ஷெப்பர்ட் மினிஸ்ட்ரீஸ்ல 2018ல இருந்து நான் இங்க இருக்கேன். 2018 ஆல்மோஸ்ட் 2018 அந்த ரேஞ்சில் 2018ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 7 years இருக்கும். சரிங்களா? பிரைஸ் தி லார்ட். ஸோ அந்த டைம்ல நான் வந்து படிச்சிருந்தேன், MBA எல்லாம் பண்ணிருந்தேன். பட் ஒரு ப்ராப்பரான ஜாப் இல்லாம ஒரு ஏதோ பிசினஸ் பண்ணணும் ஒரு மனசு வந்து இதை செய்யவா அதை செய்யவானே தெரியாது. அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தேன், கொஞ்ச நாள் இந்த ஊபர் ஈட்ஸ்ல டெலிவரி ஒர்க் ஓட்டிட்டு இருந்தேன். இப்போ MBA படிச்சுட்டு அதை செய்யணும்னு அவசியம் இல்லை, பட் மைண்ட் வந்து ஒரு பிக்சடா இல்லை. அப்போ அந்த மாதிரி டைம்ல தான் நான் இங்க ஆக்சுவலா திருவான்மூர்ல பிரேயர் நடத்துவாங்க. ஸோ அதுல ஒரு மெசேஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்பதான் சொன்னாங்க, நம்ம வீட்டுல எவ்ரி டியூஸ்டே பிரேயர் நடத்துவாங்க. அப்ப எவ்ரி டியூஸ்டே வாங்கப்பா அப்படின்னாங்க. இப்ப எவ்ரி டியூஸ்டே இங்க வரும்போது எனக்குள்ள இருக்கிற நிறைய கேள்விகளுக்கு ஒவ்வொரு வாரமும் பதில் இருக்கும். ஒவ்வொரு வாரமும் பிரதர் பேசுற மெசேஜ்ல எனக்குள்ள ஒரு பயங்கரமான சேஞ்ச் இருக்கும். அது ஒரு சொல்லவே முடியாது. நான் அப்படியே சில டெலிவரி ஒர்க் பண்ணிட்டு யூனிஃபார்ம் கூட இங்க வந்துட்டு இருப்பேன். அந்த பேக் எல்லாம் கொண்டு வந்து இங்கே வச்சுட்டு வீட்டுல போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண கூட டைம் இருக்காது. பட் அந்த அதுல இருந்து நிறைய விஷயங்கள் கன்சிஸ்டன்டா அவனுடைய வார்த்தையை கேட்க கேட்க நிறைய விஷயங்கள் லைஃப்ல மாறி இருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பிசினஸ் பண்ண போறேன்னு ஊருக்கு போயிட்டேன். பிரதர் போக வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. இல்லப்பா ஆண்டவர் இந்த இடத்துல ஊழியத்துல வச்சிருக்காரு, இப்ப ஏன்பா போறேன் அப்படின்னாங்க. அதே மாதிரி அம்மா அப்பாவும் வேண்டாம்னு சொன்னாங்க. ஏன்னா பார்ட்னர்ஷிப்ல பண்ண போறேன்னு சொன்னேன். நான் என்ன சொன்னேன், இல்ல எனக்கு படிச்சிருக்கேன், எனக்கு அறிவு இருக்கு, நான் ஏதாவது பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். பிரதர் சொன்னாங்க, வேண்டாம்ப்பா அப்பா அம்மா பேச மீறி போகாத, பிரதரும் விருப்பப்படல, நீ இருந்தனா அதுக்கு மேல இஷ்டம், நீ போறதா போ அப்படின்னாங்க. அங்க போய் பாத்தீங்கன்னா கரெக்டா 3 மாசத்துல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி 3வது மாசம் கொரோனா வந்து அப்படியே ஃபுல் ஷட் டவுன். ஒரு 10 மாசம் 12 மாசம் ஒரு பிசினஸும் இல்லாம வாடகை கொடுத்துட்டு இருக்கோம். நாங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வாடகையிலே போயிடுச்சு. பிரைஸ் தி லார்ட். எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் பிசினஸ் ரன் பண்றோம். அப்போ அதுக்கப்புறம் பிரதருக்கு வந்து கொரோனா டைம்ல நாகர்கோயில்ல ஊழிய அழைப்புகள் அதிகமா இருந்துச்சு. நான் அங்க போனாலும் ஆண்டவர் என்ன தனியா விடல. ஹல்லேலூயா. பிரதர் அங்க அனுப்பி அந்த பிரதருக்கு நிறைய ஊழிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓபன் பண்ணி பிரதரும் நானும் சேர்ந்து நாகர்கோயில் கடற்கரை போயிட்டு ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ அந்த இடத்துல ஆண்டவர் ட்ரெயின் பண்ணிட்டே இருக்காரு. பிரதர் அனுப்பி கூட அது பெருசா நினைக்கிறேன். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் திரும்ப அதுக்கப்புறம் எனக்கு வந்து மெயினா மேரேஜ் விட்னஸ் ஆகணும். பிரதர் பொதுவா சொல்லுவாங்க, எல்லாருமே ஊழியத்துல இருக்கவங்க சொல்றது, உங்களுக்கு வரன் வந்து உங்க தகுதியில தேடாதீங்க, ஆண்டவர் உங்களை தகுதி பட்டிருக்கிறாரு. அதுல எழுதி வச்சு ஜெபம் பண்ணி. சோ நான் 2000 டைரி இல்ல 2018 டைரி நினைக்கிறேன். சோ அந்த டைரியில அப்பவே நான் எழுதி இந்த மாதிரி எல்லாம் எனக்கு வரப்போற வைஃப் குவாலிட்டிஸ் இருக்கணும்னு ஒரு 18-20 பாயிண்ட் எழுதி வச்சு அதுக்காக ரொம்ப பிரேயர் பண்ணல. பட் அந்த டைரியை கிராஸ் பண்ணும்போது அந்த பேஜ் மேல கை வச்சு ஒரு நன்றி சொல்லுவேன். ஹல்லேலூயா. சோ அதுல பிரதர் சொல்லுங்க, நீ எழுதுறது யாருக்கும் புரியக்கூடாதுன்னு ஹிண்ட் மாதிரி எழுதிரு அப்படின்னாங்க. நான் எல்லாமே ஹிண்டா தான் எழுதுனேன். அந்த ஹிண்ட் எழுதுறது விளைவு என்னன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கே பாதி பாயிண்ட் புரியல. ஹல்லேலூயா. பாதி எல்லாம் ஒரு மாதிரி நம்பர் மாதிரி சின்ன லெட்டர்ல போடுவோம்னா எனக்கே பாதி பாயிண்ட் புரியல. அது ஆனா பாதி பாயிண்ட் ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு, மெஜாரிட்டி பாயிண்ட்ஸ் புரிஞ்சிருச்சு. ஹல்லேலூயா. சோ திடீர்னு எங்க அம்மா ஒரு நாள் பொண்ணு பார்க்க சொன்னாங்க. அப்போ நான் ஊர்ல இருந்தேன். திடீர்னு காலையில போன் பண்ணிட்டு சாயங்காலம் போன் பண்ணி சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில போய் பார்த்து பண்றாங்க. ப்ரிப்பரேஷனுக்கே போல. பட் நான் அதுக்கப்புறம் இந்த பொண்ணை பார்த்து கல்யாணம் ஆகி நான் பாக்குறேன். ஒன்னா ஃபீல் பண்றேன். ஒரு நாள் அவ தங்கச்சி கூட மலையாளத்துல பேசுறான். அவ இருக்கிறது திருநெல்வேலி, மலையாளத்துக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லை. அப்புறம் பார்த்தா ஹிந்தியில டிகிரி முடிச்சிருக்காங்க. டெய்லி எழுதிருக்க ஒரு பாயிண்ட், அவளுக்கு இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி, மலையாளம் 4 லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். அந்த 4 லாங்குவேஜும் எழுத தெரியும், பேச தெரியும், படிக்க தெரியும். ஹல்லேலூயா. எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. 2 லாங்குவேஜ் தான் அவங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. சோ நான் கூட பாக்குறேன், அதுல நிறைய பாயிண்ட் எனக்கு எதெல்லாம் புரிஞ்சுதோ அது எல்லாமே டிக்கு. சில பாயிண்ட் புரியல, புரிஞ்சிருந்தா அதுவும் டிக்கு தான். ஹல்லேலூயா. இப்போ நான் பிரதருடைய கைடன்ஸ்ல இந்த மாதிரி ஜெபம் பண்ணுங்கன்னாங்க. சீரியஸா வந்து அந்த விஷயத்துக்கு நான் அந்த மேரேஜுக்கு நான் இப்போ வர்த்தியா அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. நான் அந்த தகுதியே கிடையாது. தகுதி இல்லாதவனுக்கு ஆண்டவர் கொடுக்கிறது பேர் தான் கிருபை. ஹல்லேலூயா. சோ அது ஒரு நிறைவான ஒரு லைஃப். இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒரு
4 இயர்ஸ் ஆக போது. மேரேஜ் லைஃப் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ ஒரு 3 இயர்ஸ்ல ஒரு பேபி இருக்கான். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அதுக்கு முன்னாடி பேரண்ட்ஸ்க்கு மெயினா அந்த 20-22 அந்த ஏஜ்ல எல்லாம் ஒபீடியன்ஸே இருக்காது. பேரண்ட்ஸ் என்ன சொன்னா நமக்கு ஒரு அறிவு வேலை செய்யும்ல, அந்த அறிவையே சார்ந்து இருந்து பிரதர் லைஃப் விட்னஸ் நிறைய சொல்லுவாங்க. அவங்க அம்மா அப்பாவை ஹானர் பண்ணது, அவங்க ஒய்ஃபோட இணங்கி போறது, பிள்ளைகளை அவங்க எப்படி நடத்துறது, இந்த மாதிரி நிறைய கைடன்ஸ் கூடவே இருந்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுச்சு. பிரைஸ் தி லார்ட். இப்ப தெரியும், முன்னாடி நான் ஒரு 20-22 வயசுல இருந்தவங்க இப்ப அம்மா அப்பாவை நான் எந்த அளவுக்கு ஹானர் பண்றேன்றது அவங்களுக்கே தெரியும். நான் 100% ஹானர் பண்றேன்னு சொல்ல மாட்டேன், பட் அதுல கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிட்டே இருக்கேன். ஹalleluya. சோ அதனால எனக்கு பாத்தீங்கன்னா லைஃப்ல மேரேஜ் ஒரு சாட்சி மட்டும் இல்லாம ஃபைனான்ஸா ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டே இருக்காரு. ஹalleluya. praise the lord. சோ ஆண்டவருக்கு கொடுக்கிற காணிக்கை ஆண்டவர் காட்டு மேல விசுவாசம் ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட அந்த டைம்ல நான் இங்க வரும்போது மாசம் ஒரு 20,000 ஏர்ன் பண்ணிருப்பேன். இப்போ ஆல்மோஸ்ட் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறது எனக்கு மாசம் பெரிய கஷ்டமாவே தெரியல. praise the lord. ஹalleluya. இன்னும் பெரிய விட்னஸ் வரப்போகுது. ஹalleluya. சோ ஆண்டவர் குட் ஷெப்பர்ட் மினிஸ்ட்ரீஸோட என்னை இணைத்து ஒவ்வொரு நாளும் என் கூட எல்லாருக்குமே தெரியும், ஆல்மோஸ்ட் பர்சனலா பழகுற எல்லாருக்குமே தெரியும், உங்க ஏரியால இருக்க ஜனங்கள் எல்லாருக்கும் தெரியும். எல்லாருமே ஆண்டவர் ஒரு பெரிய விட்னஸ் ஆச்சுக்கிறாரு. இன்னும் வரப்போற காலங்கள்ல இன்னும் பெரிய பெரிய விட்னஸ் கண்டிப்பா நான் ஷேர் பண்ணுவேன். நீங்க எல்லாரும் பார்க்க தான் போறீங்க. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. சோ எனக்கு இந்த ஆப்பர்சூனிட்டி கொடுத்த ஆண்டவருக்கும் பிரதருக்கும் கொடான கூடி நன்றி. கடவுள் ஆசீர்வதிக்கட்டும்.